ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேசிசிஏ. நேற்று டெல்லிக்கும் பஞ்சாப்க்கும் நடந்த மேட்சை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண டெல்லி பேட்டிங் சூஸ் பண்ணி பேட்டிங் ஆடினாங்க. ஓப்பனிங்க்கு நிஷாங்காவும் கேஎல் ராகுலும் வந்தாங்க. நிஷாங்கா நேற்று சீக்கிரமாகவே அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததான் அந்த நிதிஷ் ராணா கேஎல் ராகுல் கூட நல்லாவே பார்ட்னர்ஷிப் போட்டு டெல்லி ஸ்கோரை நல்லாவே எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் நிதிஷ் ராணா 44 பாலுக்கு 91 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. அதில் 11 4 4 6 அடிச்சு நல்லாவே மேட்ச் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ஆனால் கேஎல் ராகுல் பற்றி சொல்லி ஆகணும். அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியனா ஐபிஎல்ல 150 ரன் நேற்று அடிச்சிருந்தாரு. அதில் 67 பாலுக்கு 152 ரன்னு, அதில் 16 4 9 6. நேற்று கேஎல் ராகுல் உண்மையாகவே ரொம்ப நல்லா பேட்டிங் ஆடி டெல்லியோட ஸ்கோரை 264 ரன்னுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டெல்லி ஒரு நல்ல டார்கெட்டை பஞ்சாப்க்கு செட் பண்ணியிருந்தாங்க. பஞ்சாப் இந்த ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் தோப்பாங்க அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஓப்பனிங்ல வந்த பிரியான்ஸ் ஆரியாவும் பிரப்சிம்ரன் சிங்கும் அங்கேயே மேட்சை பாதி முடிச்சிட்டாங்க. பிரியான்ஸ் ஆரியா 17 பாலுக்கு ஒரு 43 ரன்னு, பிரப்சிம்ரன் சிங் அவர் ஒரு 26 பாலுக்கு 76 ரன்னு. அதில் அவர் ஒரு ஓவர்லேயே 6 4 தொடர்ந்து கண்டினியூஸாக அடிச்சிருந்தாரு. கிளைமேக்ஸ்ல ஸ்ரேயஸ் ஐயர் அவர் ஒரு 36 பாலுக்கு 71 ரன்னு. இப்படி எல்லாருமே டீமுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த ஸ்கோரை ஈஸியாகவே சேஸ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி எல்லா மேட்சோட ஐபிஎல் ரிவ்யூ பார்க்கணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணுங்க.